திருமாவின் இந்த பேச்சை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தான் முதன்மை எதிரியா இருக்குது. அவங்கள நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா, இங்க இருக்கிற கோமணத்தெல்லாம் விட்டு சட்டி கூட இல்லாம அம்மனம் ஆகிடணும் தமிழர்கள். இல்ல முதன்மையை வந்து அவங்க பாஜக வீழ்த்தணும் சொல்லி நம்ம ஒண்ணும் இல்லாம அம்மன குண்டி ஆயிடணும். சார் இப்போ வந்து தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இப்படி மற்ற மாநிலங்கள்லயும் வந்து போட்டி போட போறதா வந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் இவரோட அரசியல் எடுபடும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுபடாது. சாதி கொடுமைகள்லாம் அங்கங்க நடந்து இவர் தட்டி கேட்டு பல விஷயங்கள் நல்லது பண்ணி தான் இவர் வந்து படிப்படியா வளர்ந்து வந்திருக்கிறாரு. அந்த வளர்ச்சி எல்லாமே கொண்டு போய் திமுகன்ற ஒரு தமிழர் விரோத கட்சிகிட்ட அடமானம் வச்சு இப்ப கெட்ட பேர்ல வாங்குறாரு. அவரோட அரசியல் கட்சி வந்து சரியான ஒரு தெளிவான சிந்தனையோட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்ட இனப்படுகொலை பண்ணவங்க கூட அவங்க கூட இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சு தான் வந்து அரசியல் நடத்தணுன்றது தேவையே கிடையாது. இல்ல மாநில உரிமைகளை வந்து அதிகமா பேசுனது அவர் தான். எப்பவுமே அதிகமா பேச நான் கேட்கிறேன் பாருங்க, மாநில உரிமையை அதிகமா பேசுறீங்க, மாநில உரிமையை விட்டு கொடுத்த கட்சி கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? திருமா அவர்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனை சுத்தமா அத்து போச்சவருக்கு. கருணாநிதி இல்லாம வேற ஒருத்தர் இருந்தாலுமே அந்த ஈழப்படுகொலை நடந்திருக்கா தான் செய்யும். அது வந்து பன்னாட்டு பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த கருணாநிதி துரோகிக்கு வக்காலத்து வாங்கினவர். திமுகன்றது ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி, தமிழர் தலைமையில் இல்லாம ஒரு தெலுங்கு தலைமையில உள்ள கட்சி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மீது எழாத விமர்சனம் திருமா வந்து ஆதரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி திருமா மீது மட்டும் இவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கக்கூடிய காரணம் இந்த கேள்வியே தவறானது. தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் கந்தசாமி அதியமானவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 காவேரி பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கு திருமாவளவன் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அது குறித்து உங்களோட பார்வை என்ன? அப்படி நேரடியாக அவர் சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இவங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அங்கே கர்நாடக கட்சி, கர்நாடகாவில் இருக்கிற விசிகா தண்ணி தரக்கூடாதுன்றதுக்கு ஆதரிக்குமா, இங்கே இருக்கிற விசிகா தண்ணி தரணுன்றது ஆதரிக்குமா, அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து ஒரு முரண்பட்ட பேச்சாகவும் வந்து அந்த தமிழ் இன நலனுக்கு எதிரான பேச்சாகவும் இருக்குது. இது ஒரு இரட்டை நிலைப்பாடு. குறிப்பாக இதை நாங்கள் என்ன பார்வையில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாஜக கட்சி இருக்குது. அந்த பாஜக என்ன சொல்லணும்னா தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லும். இங்கே இருக்கிற பாஜக என்ன சொல்லும், அண்ணாமலை தண்ணி தரணும்னு சொல்லுவார். இங்கே இருக்கிற காங்கிரஸ் என்ன சொல்லும், தண்ணி வேணும்னு சொல்லும். அங்கே இருக்கிறது தண்ணியை தரக்கூடாது, நான் வந்து இது மேகதாதுல அணையை கட்ட போகிறேன்னு சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் ஏதாவது தேசிய கட்சியாக இருந்தால் அந்த நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆனால் இந்த விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியே கிடையாது. தமிழ்நாட்டிலே வந்து தேர்தலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க தனியாக நின்று இத்தனை எம்எல்ஏ எங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு இதுவும் கிடையாது இவங்களுக்கு. இவங்க ஒரு திமுகன்ற ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து தான் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு 2 எம்பி இல்லைன்னா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் வாங்கிக்கிட்டு ஒரு 4 பேர் வர்றது, இப்படி வந்து இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த கட்சி உண்மையிலே என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவை பெற்று தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகிற அளவுக்கு முதல்ல ஒரு அந்த இடத்துக்கு போகணும். போயிட்டு பக்கத்து மாநிலம், இப்போ கெஜ்ரிவால் எப்படி வந்து டெல்லியில் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு பஞ்சாபுக்கு போனார், அப்போது அவர் வந்து தேசிய கட்சி போல் வந்துட்டு பேசிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து ஒன்றும் வளரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்போ பாரு வந்து இந்த தமிழர் விரோத தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி வச்சே இந்த தமிழ் இனத்துக்கு 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்கிறதுக்கு துணை போன காங்கிரஸும் கருணாநிதி கூடயும் கூட்டணி வச்சு தான் இவங்க எப்பயுமே இப்போ தொடர்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்சி ஏதோ அங்கே வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஆகிட முடியும், நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு பண்ணால், நான் கேட்குறேன், அங்கே இருக்கிறவனுக்கு முட்டாளா? இதே இது வந்து நான் இங்கே கேட்குறோம், நீ வந்து அங்கே வந்து அங்கே உள்ளவங்களுக்கு ஆதரவாக நீ இங்கே பேசுகிறேன்னு இப்போ இங்கே இருக்கிறவங்க கொந்தளிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவன் யோசிக்க மாட்டானா கன்னடன்? ஏண்டா நீ அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, இங்கே வந்து கட்டணுன்ற அப்படின்னு கேட்க மாட்டானா? இது என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. அது ஆக மொத்தம் வந்து அவருக்கு தமிழ் இனம்ன்றதெல்லாம் அவருக்கு 2வது ஆகிப்போச்சு.
அவர் வந்து தேசிய தலைவர் ஆயிட்டார் அவர். இப்போ திருமாவின் இந்த பேச்சை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் யார் ஆதரிக்கிறா? இல்ல அவர்கள் கூட இருக்க அவர் கட்சி உறுப்பினர்கள் அதான் யாரு யார் சொல்லக்கூடிய யாரு? அவர் சார்ந்து இயங்கக்கூடிய சமூக அவ ஊடகங்கள், சமூக ஊடகங்களா அவங்க கட்சிக்காரங்களா? கட்சியில இருக்கக்கூடிய சமூக சரி. ஊடகங்கள் வச்சுக்கக்கூடியவங்க. பாஜக தான் முதன்மை எதிரியா இருக்குது. அவங்கள நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா, இங்க இருக்கிற கோமணத்தெல்லாம் விட்டு சட்டி கூட இல்லாம அம்மனம் ஆயிடணும் தமிழர்கள். இல்ல அவங்கள முதன்மையா வந்து அவங்கள பாஜக வீழ்த்தணும்னு சொல்லி நம்ம ஒண்ணும் இல்லாம அம்மன குண்டி ஆயிடணும். வேற காரணமே கிடையாது. பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறப்போ, நம்ம இந்த மாதிரியான மற்ற மாநிலங்கள்லயுமே வந்து தன்னோட கட்சிய வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாரியான அவங்க சொல்றாங்க. சரி, தன்னோட கட்சியை வலுப்படுத்தணும். இங்க இருக்கிறவன்லாம் உங்க கட்சியை விட்டு ஓடி போயிடுவானே. அது என்ன பண்ண போறீங்க? நான் கேட்கிறேன். இங்க வந்து தமிழர் உரிமையெல்லாம் காவு கொடுத்துட்டு தான் வந்துட்டு அந்த மாநிலத்துல கட்சி வளர்க்கணும்னா, இந்த விசிகால இருக்கிற தமிழர்கள் வந்து யோசிக்க மாட்டாங்களா? என்னடா இது இப்படி போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நம்ம தலைவர்ன்னு யோசிக்க மாட்டாங்களா? அப்ப இங்க வந்து இங்க ஒரு ஒரு பேருக்கு சொல்றேன். இங்க ஒரு 1000 பேர் ஓடி போயிடுறாங்க. அங்க ஒரு 500 பேர் சேர்றாங்க. மொத்தத்துல அவங்க சேர மாட்டாங்க. இவங்களோட கணக்கு முதல்ல இவரோட அரசியல் கணக்கே பிழை. அதனால தான் அந்த கட்சி இன்னும் வளராம இருக்குது. இப்போ காங்கிரஸ் அந்த அவரோட அரசியல் கட்சி வந்து சரியான ஒரு ஒரு தெளிவான சிந்தனையோட இருந்துச்சுன்னா, இந்த மாரி கண்ட கண்ட இனப்படுகொலை பண்ணவங்க கூட, அவங்க கூட இவங்க கூட எல்லாம் கூட்டணி வச்சு தான் வந்து அரசியல் நடத்தணுன்றது தேவையே கிடையாது. இவருக்கு வந்து குறிப்பா சொல்றேன். அந்த பறையர் மக்களே எடுத்துக்கிடுவோம். அவங்க மட்டுமே வந்து 14 விழுக்காடு இருக்கிறதா புள்ளிவிவரம் சொல்லுது. மொத்தத்துல வந்து 15 விழுக்காடு அவங்க. அந்த 15 விழுக்காடு மக்கள மட்டுமே இவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து, அத வச்சு எனக்கு என் ஆள் 15 பேர் இருக்கிறான். எனக்கு இத்தனை எம்எல்ஏ ஒரு 40 பேர் குடு நீயி. அப்போ வந்து அந்த 15 விழுக்காடு மக்களுக்குமே வந்து இவர் தான் ஒரு மிகப்பெரிய தலைவரு. நம்மளோட பறையர் குடியவே வந்து இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. எல்லாரும் படிச்சு முன்னுக்கு வந்துட்டாங்க. பெரும் தொழிலதிபர்களா இருக்கிறவன் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருந்தொழிலதிபர்களா இருக்கிறவன்ல அந்த 15 விழுக்காடே எடுத்துப்போம். அப்படியே வச்சுப்போம். பெருந்தொழிலதிபர்கள் இன்னைக்கு தொழிலதிபர்கள் யார் யார் இருக்காங்க? டிவிஎஸ் கம்பெனி இருக்கு. இன்னும் டிவிஎஸ் கம்பெனி இருக்கு. பிறகு வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் இருக்குது. இன்னும் நிறைய சிட்டு, ஸ்ரீராம் சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த ஒரு நாடார்ன்றதுல எடுத்துக்கிட்ட கூட சிவநாடார்னு இருக்கிறாரு. இன்னும் பல நாடார் சமூகம் சார்ந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சரவணா ஸ்டோர் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு விழுக்காடு அடிப்படையில் கூட ஒரு 15 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள்ல ஒரு 15 விழுக்காடு தொழிலதிபர்கள் பறையர் குடியை சார்ந்தவங்க வர்றதுக்கு காரணம் நான் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருக்கிறவங்க அதில் வந்துட்டு ஒரு 15 விழுக்காடு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான். முன்னாடி வந்துட்டு ஒரு அமைச்சர் தான் கொடுப்பாங்க பறையர் குடிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 4-5 பேர் அமைச்சராக இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். இப்படி ஏதாவது நடந்திருக்கா இவரால்? இருந்தாலும் ஆனா அவரால தானே இப்ப பறையர் சமூகத்துக்கு வந்து பெருமளவு அரசியல் பார்வை திரும்பி இருக்கா? அரசியல் பார்வை என்னங்க திரும்பி இருக்குது? அரசியல் பார்வை இவர் அதாவது இவர்னால வந்து ஒண்ணு நல்லது நடந்திருக்கு. அதாவது வந்து இவர் சுத்தமா மோசம்னு சொல்லிட முடியாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் சொல்லிட்டு சாதி கொடுமைகள்லாம் அங்கங்க நடந்து இவர் தட்டி கேட்டு பல விஷயங்கள் நல்லது பண்ணி தான் இவர் வந்து படிப்படியா வளர்ந்து வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த வளர்ச்சி எல்லாமே கொண்டு போய் திமுகன்ற ஒரு தமிழர் விரோத கட்சிகிட்ட அடமானம் வச்சு இப்ப கெட்ட பேர்ல வாங்குறாரு. இப்போ அவர் வந்து ஒரு நல்ல போராளி தன்மை கொண்ட ஒருத்தர். அவரால் வந்துட்டு அந்த சமூகம் வந்து முன்னேறலையான்னா முன்னேறி இருக்கு. நாங்க போடுற கணக்குப்படியெல்லாம் முன்னேறல. அரசியல் அதிகாரம் தானேங்க அவரோட முதன்மையானது. அதிகாரத்தை கைப்பற்றணுன்றது தானே. இன்னைக்கு 200 பேர் வந்து இங்க நகர்மன்ற உறுப்பினர் இருக்கிறான். 15 விழுக்காடு படியே நம்ம எடுத்துப்போம். இங்க எத்தனை பேர் வரணும்? 200 பேர்ல வந்துட்டு ஒரு 40 பேராவது அவன் வரணும்ல. 40 பேர் வந்துட்டு இந்த விசிகா கட்சியில இருந்து போயிருக்காங்களா?
எல்லாமே வந்து ஒண்ணும் கிடையாது. அதே மாரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிருக்காங்களா? நான் சொல்ற எல்லா துறையிலயும் வந்திருக்காங்களா? கிடையாது. அப்போ அப்ப அந்த சமூகத்தின் மக்கள வந்து அந்த இல்ல, திரும்ப இல்ல வளர்க்கல அப்படின்னு சொல்றீங்க. அந்த சமூகத்த வந்து ஒரு நல்ல முன்னேறின சமூகமா இவர் மாத்தல. என்ன அந்த கருணாநிதிக்கோ, யாருக்கோ நம்ம வந்து அந்த கட்சிக்கு மத்தவன் வளர்றதுக்கு, இந்த தமிழர் அல்லாதவர்கள் இங்க கொடி கோலோச்சுறதுக்கு, அரசியல் கோலோச்சுறதுக்கு, இவர்கள்லாம் பக்கபலமா நம்ம செயல்பட்டுறணும். அப்படின்ற அளவுல தான் வந்துட்டு இவர் வந்து வளர்த்து வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த காவிரி விவகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி தரமாட்டோம்னு சொல்றது வந்து காங்கிரஸ் கட்சி தான் சொல்லுது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இல்ல, சொல்லுது. இல்ல அப்படி கிடையாது. அங்க இருக்கிற மொத்த பேர் சொல்லுவோம். இல்ல அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சொல்லுது. ஆனா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மீது எழாத விமர்சனம், திருமா வந்து ஆதரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி திருமா மீது மட்டும் இவ்வளவு பெரிய விமர்சனம் வைக்கக்கூடிய எழுவதுக்கு காரணம் என்ன? இல்ல இந்த கேள்வியே தவறானது. இங்க எந்த கட்சி தலைவரும் சொல்லாத அவர் சொல்லுவாரு. அப்புறம் அவர பத்தி தான் கேட்பாங்க. என்ன பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இருந்துட்டு, நாங்க வந்து அங்க உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மா மேகதாது அணை கட்டுறத ஆதரிக்கும். இங்க உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும். அது மாரி நாம் தமிழர் கட்சி அங்க இருக்குது. நாம் தமிழர் கட்சி அங்க உள்ள நாம் தமிழர் கட்சி மேகதாது அணை கட்டுறத ஆதரிக்கும். இங்க உள்ள நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும். இப்படின்னு எந்த கட்சி தலைவராவது அறிக்கை விட்டுருக்காங்களா? இவர் அறிக்கை விடுவாரு. கேட்டுட்டு வந்துட்டு, சரிப்பா அவர் அறிக்கை விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? யாரா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் தப்புன்னா தப்பு தானே! அப்படின்ற விமர்சனம் தான் வருது. உடனே அந்த விமர்சனம் வர்றது, இவர் தலித்து, அவரு, இவருன்னு கொண்டு போயிட்டு முகசாயம் போட்டு இவர் பண்ற தப்பெல்லாம் அந்த திரைய போட்டு மூடிறணும். நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் ஆந்திரால இருக்கு. ஆந்திரால இருக்க இவர் பாணியிலேயே எடுத்துப்போம். ஆந்திரால இருக்க விடுதலை சிறுத்தைகள் அங்க பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுறத ஆதரிக்கும். இங்க உள்ள விடுதலை சிறுத்தைகள் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டாதேன்னு சொல்லுமா? கேரளால இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் முல்லை பெரியார உடைக்கணும்னு சொல்ற மலையாளிகளுக்கு ஆதரவா நிக்குமா? இங்க உள்ள விடுதலை சிறுத்தைகள் வந்து அணைய உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுமா? இவரோட கேள்வி. இதே மாரி வந்து அங்க ஈழத்துல வந்து அவன் தனி நாடு வந்து தீர்வு இல்ல. உனக்கு வந்து நீங்கலாம் அடிமையா தான் கிடக்கணுன்றான். அது அப்படி அந்த கருத்துக்கு வந்து அங்க ஒருவேளை வந்து ஈழத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துச்சுன்னா, இலங்கையில இருந்துச்சுன்னா, அங்க உள்ள கட்சி அப்படி சொல்லுமா? இங்க உள்ள கட்சி தனி நாடு கேட்குமா? இவரோட இவர் முதல்ல இருந்தே வந்து சொல்லப்போனா தமிழ் இனம் சார்ந்து, அவர் வந்து அந்த பறையர் குடி சார்ந்து இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகலாம் மிகப்பெரிய அளவுல போராடி இருக்கிறாரு. அந்த அந்த இடத்தோட மட்டும் வச்சு பார்த்துட்டோம்னா, அவர் அருமையா செயல்பட்டிருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனால், அத அப்படியே வச்சுக்கிட்டு தமிழ் இனத்தோட சேர்ந்து நம்ம வந்து நம்ம இனத்தோட சேர்ந்து நகர்ந்து இந்த இனத்த கட்டமைக்கணும். இந்த இனத்துக்கு பிரச்சனையே இங்க இருக்கிற திமுகன்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான். இவர் சொல்லுவாரா? "ஏய் நீ தமிழ் தெலுங்குலாம் சொல்லக்கூடாது" அப்படின்ருவாரு அவரு. இல்ல மாநில உரிமைகள வந்து அதிகமா பேசுனது அவர்தானே. இப்பவுமே அதிகமா நான் பேசக்கூடியவர் கேட்கிறேன் அவர்தானே. இங்க பாருங்க, மாநில உரிமைய அதிகமா பேசுறீங்க. மாநில உரிமைய விட்டுக் குடுத்த கட்சி கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? மாநில உரிமைய வந்து ஒவ்வொன்னா வந்து விட்டுக் குடுத்த கட்சி திமுக. அந்த கட்சி கூட ஏன் கூட்டணி வைக்கிறீங்க? மொத்தத்துல ஒரு ஒரு இப்ப இப்ப இவன் கூட போனா அந்த பாதையில அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு, அவன் லொல் புடிச்சவன், அவன் கூட போனா நமக்கு சரிப்படாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து, கூட்டணி வச்சுட்டு, திருப்பி நான் என் ரூட் வேறன்னு சொல்ல முடியுமா? அதனால வந்து அவர் அவர்களுக்கு தமிழ் தேசிய சிந்தனை சுத்தமா அத்து போச்சு அவருக்கு. ஏன்னா கருணாநிதிக்கே வந்து கருணாநிதி இல்லாம வேற ஒருத்தர் இருந்தாலுமே அந்த ஈழப்பழுக்கம் நடந்திருக்க தான் செய்யும். என்ன அது வந்து பன்னாட்டு பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த கருணாநிதி துரோகிக்கு வக்காலத்து வாங்கினவர். என்ன இப்படி பல விஷயங்கள் வந்து சொல்லலாம். அவர் இந்த இன ஒற்றுமைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. தமிழ் இனத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு திட்டம் இருக்குது. சாதி சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பண்பாடு நாகரிகத்தெல்லாம் கொஞ்சம் கூட வந்து விட்டு கொடுக்காம அதற்கெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்து இந்த இனத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ தைப்பொங்கல்னால இனம் ஒற்றுமை அடையுமா அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிடணும்.
இப்போ நம்ம வந்து சித்திரை திருநாள் தான் நமக்கு வந்து தமிழர் அதாவது ஆண்டா தை கிடையாது, சித்திரை தானா, ரைட்டு இருக்கட்டும். ஏன்னா தமிழ் இனத்தை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு. இவர்கள் இந்த ஈவேரான்ற தமிழ் விரோத ஒருத்தரை வந்து தலையில வச்சுக்கிட்டு சுமக்கிறவங்க. அவர்கள் அம்பேத்கரை வந்து வச்சிருக்கிறதுன்றது வேற. இந்த ஈவேராவை வந்து யாரெல்லாம் புடிச்சிட்டு திரியிறாங்களோ, அவங்கலாம் இந்த மாரி குதர்க்கமா பேசிக்கிட்டு, தமிழ் இனம் ஒற்றுமை அடையாததற்கு என்னதெல்லாம் வழி இருக்கோ, தமிழ் இனத்துக்கு எதிராக என்னென்ன செயல்லாம் செஞ்சாலும் தப்பு இல்லையோ, ஈவேரா பாருங்க தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிக்கிட்டு இங்கேயே அரசியல் பண்ணுவாரு. அதே மாதிரி இல்ல அதே மாதிரி வந்து அங்க உள்ள கர்நாடகா அங்க உள்ள விசிகா அப்படித்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க அரசியல் பண்றது. இதுதான் வேற என்ன? அவர் தன்னுடைய சுயலாபத்திற்காக தான் திருமா வந்து செயல்படுறாரு அப்படின்னு. அவருக்கு தெளிவு இல்லைங்க. சுயலாபம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி இல்ல. அவர் வந்து ஒரு மொத்தத்துல வந்து இங்க பாருங்க, ஒரு அரசியல் பண்றவங்க நாம ஒரு கெஜ்ரிவால் வந்து முதல்ல டெல்லியில முதல்வர் ஆயிக்கிட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு. நீங்க வந்து இங்கேயே வந்து எந்த கட்சி துணை இல்லாம உங்களால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாதுன்ற மாதிரி நிலைமை உங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது கர்நாடகாவில் போய் கட்சி வழக்காட்ட என்ன? நான் கேட்கிறேன். இங்க உள்ள தமிழர் உரிமையை சார்ந்து மட்டுமே பேசினா நீங்க முதல்வர் வரைக்கும் ஆகிட்டு போலாமே. ஆனா உங்களுக்கு அந்த அந்த மாதிரி வந்து இங்க கட்சி வந்து நம்ம வளர்க்க முடியாதுன்னு நீங்க ஒரு 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 கோடை நீங்களே போட்டுக்கிட்டீங்க. இதுக்கு மேல நம்ம இங்க வளராது. அதனால கொஞ்சம் அங்கேயும் வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி அங்கேயும் ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைப்பை தவிர இதுல ஒரு நினைப்பு சுயநலம் அந்த நலம்லாம் இல்ல. தெளிவில்லாதது வேற ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மத்திய கட்சி மத்திய அளவுல ஒரு இந்திய தேசிய அளவுல ஒரு கட்சி உருவாகுறது உருவாகட்டும், யார் வேண்டான்றது அப்படிங்கிறப்ப திரும்ப எடுக்கிற இல்ல இல்ல ஏன்னா அப்படி உருவானா முதல்ல இங்க உருவாகி காட்டிருக்கணும்ல. இவர் கட்சி ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துல இவர் வந்து என்ன வளர்ந்து காட்டியிருக்கணும்ல. இருந்தாலும் அவர் இல்லாம ஒரு அரசியல் கட்சி வந்து தேர்தலை சந்திக்காதுங்கிற நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா? எப்படி? இப்போ திருமா வந்து திமுகல இருந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல திமுக இருக்குல்ல. திமுகவுல திருமா இருந்தே ஆகணும் அப்படின்னு. அவங்க வந்து கூட இருந்தா தேர்தலுக்கு வந்து நம்மளுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து திமுக இவர் வந்து திமுகன்றது ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி. தமிழர் தலைமையில் இல்லாம ஒரு தெலுங்கு தலைமையில உள்ள கட்சி. எப்பவுமே வெள்ளைக்காரன் அங்கேருந்து வர்றான்னா அவன் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பான். அவன் இந்த மக்கள் எல்லாம் பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணி ஆளாளுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு தான் அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ரூல் பண்ணுவான் இங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் 5 விழுக்காடு 10 விழுக்காடு மட்டுமே இருக்கிற ஒரு தெலுங்கு கூட்டம் இங்க வந்து ஒரு பெரும்பான்மையான தமிழ் சமூகத்தை ஆட்சி ஆளணும். அந்த ஆட்சி ஆள்றதுக்கு வந்து நீ வந்து தெலுங்கர் ஆண்டாலும் பரவாயில்ல, எவன் ஆண்டாலும் பரவாயில்லன்ற ஒரு கொள்கை உள்ள அந்த கொள்கையில உறுதியாக உள்ள ஆட்களை இறுதி வரை வைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் இவர் அங்க வந்து ஒட்டிட்டு இருக்கிறாரு. சரியா? நீ யார் இங்க வந்து ஆள்றதுன்னு கேட்கிற ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா நானும் அப்படிப்பட்ட ஆள் தான். உனக்கு எங்க என்ன வேலை? நீ ஒரு தெலுங்கு, உனக்கு 2 மாநிலம் இருக்கு, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நான் கேட்பேன். அப்படி எண்ணம் கொண்டவர்கள் வந்து ஏய் நீ கிளம்பு, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க எங்காளுங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம், நீ கட்சியெல்லாம் கலைச்சிட்டு ஓடி போயிடுன்னு நான் சொல்லுவேன். சொல்லுவார் அவரு? திமுக எதிர்க்க திராணி இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? திமுகவை எதிர்க்க எண்ணம் இல்லை. திராணி இல்லைன்னா அவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கு திராணி எல்லாம் இருக்குது. சார் இப்போ வந்து தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இப்படி மற்ற மாநிலங்கள்லயும் வந்து போட்டி போட போறதா வந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அங்கெல்லாம் இவரோட அரசியல் எடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எடுபடாது. அதாவது வந்து இவர் என்ன கருதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலித்ன்ற ஒரு அரசியலை கொண்டு போய் இப்போ ஒரு அம்பேத்கர் வந்துட்டு நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து போராடினாரு. தன் வாழ்நாளெல்லாம் போராடினாரு. அடுத்து ஒரு சட்ட மேதை, சட்டம் இயற்றினவர். அவர் வந்து ஒரு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்க போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட புகைப்படம், அவரோட படம் வந்து அரசு அலுவலகங்களாகட்டும், நீதிமன்றங்களாகட்டும், பள்ளிக்கூடங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து
மிளிருது. அப்போ அவர் வந்து ஒரு ஏழ்மை நிலையில பொறந்து சட்டத்தை பயின்று ஒரு சரியான ஒரு வழி எடுத்து அவர் வந்து போயிட்டாரு. சரிங்களா? ஒரு நிலைநாட்டிட்டு வரலாற்று சாதனை பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் இவர்கள் வந்து அந்த தமிழர்களாகிய தமிழர்கள்ல ஒரு ஒரு சிவகுலத்தோராகவும், வெறும் பறையனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை மிக அடையாளமா இருக்கிற தமிழ் குடியில பெருமையான குடி. வள்ளுவர் பறையர் தான். நாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கோமே, அந்த அரசியலோட எங்களோட ஆசான் ஐயா குணா வந்து பறையர் தான். இன்னும் வந்து அதில இந்த இந்த நாயன்மார்கள்ல, ஆழ்வார்கள்ல எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை மிக ஒரு குடி பறையர் குடி. சரிங்களா? இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, வள்ளுவர்ட்ட தான் போய் நம்ம ஜோசியம் பார்க்கணும். அவர்கள் வந்து பறையர் குடியில ஒரு பிரிவு தான். அப்படிப்பட்ட ஒரு பறையர் குடி ஒரு அறிவான குடிய போயிட்டு, தாழ்த்தப்பட்ட, ஒழுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு, தலித் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு போயி நம்மள தலித்தா இருக்கிறதுனால தான் ஒடுக்குறாங்கன்றதவே சொல்லி, இத வந்து ஒரு பெரும்பாலானோர்ட்ட நம்ப வச்சு, சரிங்களா? ஆம் ஒரு அரசியல இவரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து கேரளால எடுபடுமான்னா படாது. ஏன் படாதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க சாதிக்கு முக்கியத்துவம் கிடையாது. மதத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அங்க காங்கிரஸா, கம்யூனிஸ்டா தான். இவர் யார் கூடயாவது போய் சேர்ந்து தான் அவர் செயல்பட முடியும். அந்த சேர்ந்து செயல்பட முடியும்போது, இப்ப நான் வந்து உங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நெனைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கூட ஒரு அங்க உள்ள இப்ப இங்க வந்து கம்யூனிஸ்டும், காங்கிரஸும் ஒண்ணா நிக்குது. இவர் அங்க போய் யார் கூட நிப்பாருன்னு அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. புரியுதா? இங்க 2 பேரும் ஒண்ணா ஒண்ணா சுத்துவாங்க. அங்க போனோனே, "ஏய் நீ வேற, நான் வேற" அப்படின்னோனே இவர் முதல்ல கம்யூனிஸ்ட் கூட நிப்பாரா? இல்ல இவர் தனியா நிப்பாரான்னு தெரியல. சரி தனியா நிப்பாரு அப்படின்னு கேரளால எடுத்துப்போம். எங்க போய் நிப்பாரு? தமிழர்கள் எங்க இருக்காங்களோ, அங்க போய் தான் இவரால நிக்க முடியும். ஏன்னா இவர் மலையாளத்துக்காரரா இவரு? திருமாவளவன். என்ன? திருமாவளவன் வந்து மலையாளியா இருந்தா மட்டும் தான், அங்க இருக்க கேரளாக்காரன் வந்து, "ஏன்டா இவர் நம்மட ஆளாடா" அப்படின்னு எடுத்துப்பான். இவர் எங்க போயிட்டு, அங்க இருக்கிற அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அங்கங்க வேலை செய்ற தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, அந்த மக்கள் இருக்கிற இடத்துல இவங்க கட்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அவங்கட்ட எங்களுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்குது. அந்த அடிப்படையில வந்துட்டு, நாங்கலாம் உங்களுக்கு வேலை செய்றோம். நீங்கலாம் எங்களுக்கு வேலை செய்யுங்கன்ற அடிப்படையில தான் யார வச்சு கேட்க முடியும்? இந்த தமிழர்கள வச்சு கேட்க முடியும். அதுலயும் குறிப்பா, அந்த பறையர் குடியை சார்ந்தவர்கள் என்ன இங்கேயும் அப்படித்தான் இருக்கு அந்த கட்சி. சரிங்களா? மற்றவர்கள்லாம் இருக்காங்கன்னா கூட, நான் எண்ணிக்கை அடிப்படையில அவ்வளோ இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 7 பேர் வந்து 7 பேர், 6 பேர் ஒரு பறைய சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் வந்து அதே விகிதாச்சாரத்த அடிப்படையில, அங்க வந்து இவர் செயல்பட முடியுமா? அப்படியெல்லாம் கூட்டணி வச்சு செயல்பட முடியுமான்னா, இது ஒரு சாதி கட்சி. இது ஒரு சாதி சார்ந்த சமூகங்களுக்காக பேசுற கட்சி. அப்படின்னு அங்க வந்து சாதி சார்ந்த கட்சிகள்லாம் அங்க வந்து வலிமை பெறவே இல்ல. அதுக்கு வேலையே கிடையாது. அதனால கேரளால இவர் வந்துட்டு ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினரே கூட வந்து ஆகுறது ரொம்ப சிரமம். 1. அடுத்து ஆந்திரா. வேற மாநிலங்களுக்கு திருமாவளவன் போய் கட்சி பணிகள் செஞ்சு அவங்க அங்க இது பண்ணணும்னாலும், தமிழர்கள வச்சு தான் முன்னிறுத்தி தான் பண்றாங்க. வேற யாரு வருவா? நீங்க வந்து அதான் சொல்றேன். 2 விஷயம் இருக்கு. நம்மலாம் தலித்து, நம்மலாம் நமக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பிற மொழியினர, அங்க இருக்கிற வந்து ஆட்கள இவர் சேர்த்துக்கலாம். ஆனால் அது கேரளாலாம் நடக்காது. அங்க வந்து அங்க நான் சொல்றேன் நானு, ஒரு முடி வெட்டுற ஒரு ஒரு நாபீதர் பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிராமணன் மாரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன வெளியில ஒண்ணுமே இவன் முடி வெட்டுறவன்டா, இவங்க நாவிதர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குற இதே இருக்காது. அங்க எல்லாம் ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயும் அப்படி கிடையாது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேறுபாடெல்லாம் எப்பயோ மறைஞ்சு போச்சு. ஆனால் அங்க வந்து இன்னும் அங்க வந்து ஒரு திறமை அடிப்படையில அப்படியெல்லாம் யார் வேணாலும் பொழைச்சிட்டு போலாம். அப்படின்ற மாரி தான் அந்த மலையாளிகளா இருக்கணும். அதுலயும் அங்கேயும் தமிழர்களா இருந்துட்டு நீ எப்படி வேணாலும் உயரத்துக்கு போகணும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க அப்படி நிலைமை. ஆந்திரால வந்து இவர் கட்சி கொஞ்சம் வந்து வளர்ந்திருக்குது. அந்த ஆந்திராலயும் என்ன பண்ணியிருப்பாங்க,
இந்த தமிழர்கள் சித்தூர், திருப்பதி இந்த மாதிரி பழமனேரி இங்கே பகுதிகளில் எல்லாம் தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்களோட சேர்த்து இவர் பேசுகிற தலித்தியம் சார்ந்த அரசியலை பேசுகிற அங்கே இருக்கிற தலித் மக்களை தானே இவங்க பிடிப்பாங்க. நாயுடு ரெட்டிகளை பிடிச்சிருவாங்களா? அப்போ பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இந்த இந்த கொள்கையோட ஒத்து போகிறவங்க மட்டும்தான் அங்கே வருவாங்க. இதே கதை தான் ஒரு கன்னடரே இருக்கிறாரு. அந்த கன்னடர் வந்து பிறப்பால் வந்து கன்னடர் ஆனால் கூட அவர் தலித்து. நீங்கள் பாரு, நீ தலித்தா இருக்கிறதுனால தான் நீ ஒடுக்கப்படுற நசுக்கப்படுறன்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த கருத்தை அவர் பேசியே ஆகணும். அப்போ தான் வந்து ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அப்படி வந்துட்டு அதில் கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுங்க. இங்கே இது மட்டும் பத்தாது, எங்களுக்கு மெயினான தலைவா இங்கே வந்து இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து இந்த சாதி மட்டும் வச்சு பேசி இங்கே வந்து வாக்கி வாங்கிட முடியாது. இந்த மேகதா தமிழர்களுக்கு எதிராக கொஞ்சம் பேசணும். அப்படியா? இங்கே அணை கட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், கட்டணும், கட்டித்தான் ஆகணும்னு நான் சொல்கிறேன். என்ன இந்த நீங்கள் மேடை போடுங்க, நானே வந்து பேசுகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வலிமை சேர்ப்பாரு. இது என்னங்க இது? இரட்டை வேடம் போடுகிறார். ரெட்டை வேடம் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆக மொத்தம் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் நல்ல ஒரு போராளி. அவர் முதல்ல இந்த ஒரு குண்டெறிவாங்க தெரியுமா? எந்த ஒரு தலைவருமே வந்து அந்த குண்டெறிகிறது எப்படி எறிகிறாங்க? முத வந்து காலை நல்லா நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த அழுத்தத்தை வச்சு தான் ஓங்கி அடிப்பாங்க. அந்த குண்டு ரொம்ப தூரமாக போய் விழுகும். அப்போ இவரோட பறையர்குடின்ற ஒரு மூத்த தமிழ் குடிக்கு வந்து பூர்வீகம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இவர் வந்து கட்சியை வலிமைப்படுத்தணும். அந்த வலிமைப்படுத்தி இந்த பிற மொழியாளர்கள்லாம் ஓட விட்டுட்டு தமிழ் கொடிகள் கூட இணக்கமாகி இவர் போய் கர்நாடகாவில் இருக்கிற கன்னடர் கூட இணக்கமாயிருவாராம். எங்க காவிரி வரலாற்றுன்னு பரவாயில்லன்னு. ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற ராமதாஸ் கூட இணக்கமாக மாட்டாராம். என்ன இது? என்ன ஒன்றும் இல்லை, இந்த ராமதாஸ் ஐயா கூட இணக்கமாயிட்டாலே இந்த வட மாவட்டம் முழுக்க இவங்க 2 பேரே வந்துடுவாங்க. இவங்க போய் பிஜேபி கூட போக தேவையில்ல, இவங்க போய் அதிமுக கூடயும் போக தேவையில்ல. அப்போ உள்ளூரில் இவ்வளோ சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த தமிழ் இன நலன் இவர் என்னதான் இவர் கூட வந்து இவர் கட்சியில் வந்து பறையர்குடி மக்களே இருந்தால் கூட காவிரி தண்ணீர் இங்கே வந்தால் தானே அவனும் விவசாயம் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் நிலப்புலன் இல்லையா? வெறும் விவசாயத்துக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்படுதா? கண்டிப்பா. ஆக மொத்தம் இது வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழையான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டார். இவர் என் பார்வையில சொல்றேன், இது அவருக்கு பெருத்த அரசியல் பின்னடைவை தரும். அவர் வந்து நம்ம தவறான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டோன்னு எப்போ தெரியவார்? இப்போ எனக்கு அண்ணன் போல, எனக்கு அண்ணன்ற மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், இவருக்கு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்மளாவது சொல்லுவோன்ட்டு நான் சொல்றேன். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, நல்லா மாட்டிக்கிட்டியா, வீணா போ, எப்படினாலும் கெட்டு குடிச்சுரா போ, கட்சியை காலி பண்ணிட்டு போ அப்படின்னு. நமக்கு அந்த நினைப்பு இல்லை. நீ பண்ணுறது தப்பு பண்ணுற, நீ பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு அந்த எண்ணத்தில் நம்ம பேசுகிறோம். ஆனால் இவர் பல தலைவர்கள் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த எண்ணத்துலையும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க, இவர் பண்ணுறது தப்புன்னு எடுத்து சொல்ல மாட்டாங்க. என்ன அவர் பேசுகிறதையும் கண்டுக்கிடாமல் விட்டுருவாங்க. இந்த தமிழ் இன ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிச்சா தான் இங்கே பிற மொழியாளர்கள் வாழ முடியும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்து கையில் ஊடகம் இருக்குல்ல, இவர் பேசுறது என்னமோ வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யாரும் பேசாத ஒரு அற்புதமான விஷயத்தை பேசிட்டார் போல. இந்த மாதிரி விஷயம் ஆக மொத்தம் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இது பெரும் பின்னடைவை தான் இவருக்கு வரும். இப்போ காவிரி பிரச்சனையப்போ திருமாவளவன் வந்து பெரிய அளவுக்கு அதில் குரல் கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான அரசியல் கணக்குகளை வச்சு தான் அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தாராம். அப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க முடியல. இவர் வந்து என் பார்வையில் நான் சொல்கிறேன், என்னைக்கு இங்கே காவிரி ஆறுக்காக நம்ம பேசுகிறோம், அங்கே ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு 2009. பச்சை படுகொலை இந்த தேதிகளில் நடந்துக்கிட்டு இருக்கு 2009. அப்படி ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும்போது
மே மாதம் 10ஆம் தேதி இங்கே வந்து சோனியா காந்தி வர வச்சு கூட்டம் நடத்துகிறாரு கருணாநிதி. அப்போ இவர்கிட்ட தான் வந்து அந்த வரவேற்பு ஒலி வாங்கி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து சோனியா காந்தி நடந்து வர, "அன்னை சோனியா வாழ்க! அன்னை சோனியா வாழ்கன்னு" கை தூக்குனவர் இவரு. அங்க ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? நம்ம இந்த காவிரி ஆறுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க ரத்த ஆறு ஓடுறத பத்தியே இவர் கவலைப்படாதவரா போயி, எனக்கு நான் இவங்கலாம் ஒண்ணு சேர்த்து பார்த்தேன், முடியல, வைக்கல. அதனால கொண்டு போய் நான் அங்க போய் சேர்ந்துட்டேன். நான் கேட்கிறேன், இப்ப நான் கூட தான் இருக்கிறேன் நானு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கிறேன். நாளைக்கு நான் செத்து போயிடுறேன்னு வச்சுக்கங்க. இவர் மாறாம வந்து ஒரு நிலைப்பாட்டோட இருந்தார்ப்பா அப்படின்னு சொல்லுவானா? இந்த ரத்த ஆறு ஓடுறதே கவலைப்படாம இருக்கிறவரு, இந்த காவிரிக்காக கவலைப்பட போறாருன்னு ஒரு இழி சொல்ல வாங்கிட்டு போணுமா? சொல்லுங்க. இது பெரும் அதாவது வந்து பல விஷயங்கள்ல இவர் தமிழ் இனம் சார்ந்த ஒரு விஷயங்கள் எங்கெல்லாம் வருதோ, தமிழ் இன ஒற்றுமை அப்படின்ற புள்ளியோடு சேர்ந்து இவர் அரசியல் பண்ணல. அதோட விளைவு தான் இவரை இங்க கொண்டு போய் விட்டுருக்குது. எங்களுடன் கலந்து நிறைய தகவல்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.